எல்லாருக்கும் வணக்கம். 2026க்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு திட்டம் வந்தாச்சு. அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். உங்களுடைய அரசு தேர்வு பயணத்தை திட்டமிட தேவையான எல்லா முக்கிய தகவல்களையும் இதுல பார்க்கலாம். சரி, வாங்க உள்ள போலாம். போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ நடக்கும்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒருவித மன அழுத்தம். அந்த உணர்வை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்போ அந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ வருடாந்திர திட்டம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம தயாரிப்புக்கு ஒரு தெளிவு கொடுக்க போற வழிகாட்டி. சரி, வாங்க நேரத்தை வீணடிக்காம நேரா விஷயத்துக்கு வருவோம். நீங்க உடனே உங்க கேலண்டர்ல மார்க் பண்ண வேண்டிய முக்கியமான தேதிகள் என்னென்னு பாத்துடலாம். 2026ஆம் வருஷத்துல மொத்தமா 6 முக்கியமான தேர்வுகள் நடக்க போகுதுன்னு இந்த திட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 6 பெரிய வாய்ப்புகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த அட்டவணையில தான் 2026க்கான முழு திட்டமும் இருக்கு. பாருங்க, மே மாசம் முதல் தேர்வுக்கான அறிவிப்போட ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் தேர்வுகள் தொடங்குது. குரூப் 1, குரூப் 2, அப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற குரூப் 4 தேர்வுகள்னு வருஷம் முழுக்க தேர்வுகள் வரிசையா வருது. அக்டோபர்ல குரூப் 4 அறிவிப்பு வெளியாகி டிசம்பர் மாசம் தேர்வோட இந்த வருஷம் முடியுது. உங்களுக்கு எந்த தேர்வு முக்கியமோ அந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோ. இந்த காலக்கோட்டை பாத்தீங்கன்னா முழு வருஷத்துக்கான ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். மே மாசம் முதல் அறிவிப்புல ஆரம்பிச்சு ஆகஸ்ட், செப்டம்பர் மாசத்துல தேர்வுகள் களை கட்டுது. அப்புறம் அக்டோபர்ல குரூப் 4 அறிவிப்பு வருது. நவம்பர், டிசம்பர்ல இறுதி தேர்வுகள் நடக்குது. உங்க படிப்பு திட்டத்தை தயாரிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த தேர்வுகளை அதோட வகைய வச்சு பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் நீங்க எதுல அதிகமா கவனம் செலுத்தணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த திட்டத்துல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. ஒரு பக்கம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மாதிரியான குடிமைப்பணி தேர்வுகள். இன்னொரு பக்கம் நேர்முக தேர்வு உள்ள பதவிகள், இல்லாத பதவிகள், அப்புறம் டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்களுக்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை தேர்வுகள். உங்க கல்வி தகுதிக்கு எது பொருந்துமோ அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். தேதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? போதாது. இந்த அதிகாரப்பூர்வ திட்டத்துல சொல்லியிருக்கிற சில முக்கியமான நிபந்தனைகளையும் நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இங்க பாருங்க, இதுதான் இதுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இந்த திட்ட அட்டவணை தற்காலிகமானதுதான். தேர்வர்கள் தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காகத்தான் இதை வெளியிடுறோன்னு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப தெளிவா சொல்லித்தாங்க. அதனால இத ஒரு உத்தேசமான திட்டமா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் சில விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அறிவிப்பு வரும்போதுதான் தெரிய வரும். பாடத்திட்டத்துல கூட மாற்றங்கள் வரலாம். அதனால அப்பப்போ அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை சரிபார்க்கறது ரொம்ப நல்லது. எப்போவும் அப்டேட்டடா இருங்க. ஓகே, இப்ப நமக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிருச்சு. இந்த தகவல்களை எப்படி வெற்றிக்கான ஒரு செயல் திட்டமா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? நீங்க உடனே செய்ய வேண்டிய 3 எளிய படிகள் தான். முதல்ல, டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போங்க. 2வது, நீங்க குறிவைக்கிற தேர்வுக்கான பாடத்திட்டத்தை பதிவிறக்கம் பண்ணுங்க. 3வது, இப்போ உங்க கையில இருக்கிற இந்த தேதிகளை வச்சு உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான படிப்பு திட்டத்தை உருவாக்குங்க. அவ்வளவுதான். பாருங்க, உங்க பயணத்துக்கான ஒரு வழிகாட்டி இப்போ உங்க கையில இருக்கு. இதுல நீங்க தேர்ந்தெடுக்க போற முதல் இலக்கு எது? யோசிக்காதீங்க, இன்னைக்கே உங்க தயாரிப்பை தொடங்குங்க. வாழ்த்துக்கள்.